வணக்கம்ங்க. இன்றைக்கி மதியம் சிம்பிளாக சோயா ரைஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறமா ஒரு 2 கிராம்பு, ஒரு பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு பல்லாரி வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கிறேன். நல்லா ஒரு வதக்கிடலாம். இப்போது பச்சை மிளகா 3 அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா கலக்கிக்கிங்க. இப்போது தக்காளி 1 பொடியை வெட்டி வச்சது அதையும் போட்டு நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. அரை மணி நேரம் முன்னாடியே பச்சை தண்ணியில் ஊற வச்ச சோயாவை நல்லா பிழிஞ்சு எடுத்து கூட சேர்த்திக்கிங்க. அதை வேக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதையும் போட்டு கூடவே கல்லுப்பு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிட்டு அரை மணி நேரம் முன்னாடியே 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணியை ஊற்றி கழிஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் போட்டுருங்க. இப்போ குக்கர் போட்டு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நெய் 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. கமகமன்னு வாசனை வருது. இப்போ நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.